ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ. ஸ்ரீமத் பாகவத ரகசியம் 11வது ஸ்கந்தம், பகுதி 6, ஞானோபதேசம். பகவான் கூறினார்: ஹே உத்தவா, நீ கூறியது போல நான் இவ்வுலகை விட்டு மறைவது என முடிவு செய்துள்ளேன். நீயும் இனிமேல் இங்கு தங்க வேண்டாம். நான் வேண்டாம் என விட்டு போகும் துவாரகை இனி நிலை நிற்காது. அது சமுத்திரத்தில் மூழ்கி போகும். யாதவர்களும் நாளை அழிந்து போவார்கள். அதற்கு முன் நான் என்றும் எனது என்றும் தோன்றும் எல்லாவற்றையும் துறந்து நாராயண ஆசிரமம் என்னும் பிரசித்தமாயுள்ள ஸ்ரீ பதரிகாசிரமத்திற்கு சென்று அலகநந்தா நதி தீரத்தில் வசித்து ஆத்ம சிந்தனையில் இடைவிடாது ஈடுபட்டு வீடு பேற்றை அடைவாயாக என்று எளிதாக பகவான் உத்தவரிடம் கூறியதும் உத்தவர் சந்நியாச ஆசிரமம் குறித்து விரிவாக அறிந்து கொள்ளும் இச்சையுடன் பகவானை வேண்டினார். பகவானே, தாங்கள் கூறியபடி எல்லாவற்றையும் துறந்து செல்வது என்ன அத்தனை எளிதான காரியமா? எவ்வளவோ காலமாக நான் எனது என்ற அகங்கார மமகாரங்களோடு கூட தொடர்பு ஏற்பட்டுவிட்ட பொருட்களையும் உற்றார் உறவினர்களையும் முற்றிலுமாக மறப்பது என்பது முடியுமா? அவ்வாறு தீவிர வைராக்கியம் ஏற்படுமாயின் அது நல்லதுதான். ஆனால் அது கைகூட வேண்டுமே. எந்த ஒரு ஞானம் இருந்தால் அத்தகைய தீவிர வைராக்கியம் உண்டாகும் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த ஞானத்தை உபதேசிக்க வேண்டும். உத்தவருடைய இந்த வேண்டுகோளை கேட்ட பகவான் மிகவும் கருணையோடு உபதேசித்து அருளினார். உத்தவா, இங்கு கண்ணால் காண்பதும் செவியால் கேட்பதும் மனதால் எண்ணுவதுமான எல்லா வஸ்துக்களும் உண்மையில் இல்லாதவையே. அவை இல்லாதவை என்ற அறிவு ஒருவருக்கு வந்துவிட்டால் பிறகு எதில் பற்று ஏற்படும்? இல்லாத வஸ்துக்கள் இருப்பதாக தோன்றுவதால் தான் பொய்யான பந்தம் உள்ளதாக தோன்றுகிறது. உண்மையை தெரிந்து கொண்ட பின்னர் பந்தம் ஏது? தெரிந்து கொள்ளும் ஆர்வம் உள்ளவனும் ஆராய்ந்து பார்க்கும் பழக்கம் உள்ளவனுமான ஒருவனுக்கு அவனே குரு. உலகத்தில் நடப்பவற்றை ஆராய்ந்து பார்த்தும் தன் அனுபவங்களோடு ஒப்பிட்டு யோசித்து பார்த்தால் இது புரியாத விஷயம் அல்ல. உதாரணத்திற்கு நான் ஒரு கதை கூறுகிறேன் என்றார். அவதூத யது சம்வாதம். நமது வம்சத்தில் சிறந்தவரான யது சக்கரவர்த்தி ஒரு முறை காட்டில் சஞ்சரித்து கொண்டிருந்த போது ஓர் அவதூதரை காண நேர்ந்தது. எல்லையில்லா ஆனந்தத்தில் திளைத்து கொண்டிருந்த அந்த மகாத்மாவின் நிலையை கண்ட சக்கரவர்த்தி வியந்து அவரை வணங்கி பணிவுடன் வினவினார். பேரறிவு படைத்தவரே, ஜனங்கள் ஒரு துளி ஆனந்தத்திற்காக உலகில் உள்ள எல்லா வஸ்துக்களையும் தேடி அலைந்து கொண்டிருக்கின்றனர். நீங்களோ எவ்வித தேடுதலும் இல்லாமல் ஆனந்தத்தில் மூழ்கி உன்மத்தராக இருக்கிறீர்கள். இதன் ரகசியம் என்ன? உங்களை பார்க்கும்போது எல்லா யானைகளும் காட்டுத்தீயில் வெந்து சாம்பலாகி கொண்டிருக்கும் போது ஒரே ஒரு யானை மட்டும் கங்கையின் பிரவாகத்தில் இறங்கி சுகமாக இருப்பது போல தோன்றுகிறது. ஜனங்கள் எல்லாம் சம்சாரம் என்னும் காட்டுத்தீயில் பொசுங்கிக் கொண்டிருக்க நீங்கள் சம்சாரம் என்ற ஒன்று இருப்பதாக கூட உணராமல் பிரம்மானந்தத்தில் மூழ்கி இருக்கிறீர்கள். எந்த ஞானத்தினால் தங்களுக்கு இப்படி ஒரு நிலை கைகூடிற்று? அந்த ஞானத்தை தங்களுக்கு உபதேசித்தவர் யார் என தெரிந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இவ்வாறு கேட்ட மகாராஜாவிற்கு அவதூத ரூபத்தில் இருந்த பகவான் தத்தாத்திரேயர் அருள் செய்தார். எனக்கு குரு ஒருவர் அல்ல, அநேகம் பேர் உள்ளனர். ஒரு குருவிடமிருந்து மட்டும் ஞானத்தை பூரணமாக பெற முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இல்லை. அதனால் நான் 24 பேரை குருவாக ஏற்றுக்கொண்டேன். ஒவ்வொருவருடைய பெயரையும் அவரிடமிருந்து கற்ற பாடத்தையும் சொல்கிறேன். நீங்களும் அவர்களை அணுகி நான் கற்ற பாடங்களை கற்றால் என்னை போல் ஞானம் தங்களுக்கும் உண்டாகும் என்றார். பூமி, வாயு, ஆகாயம், ஜலம், அக்னி, சந்திரன், சூரியன், மாடப்புறா, மலைப்பாம்பு, கடல், விட்டில் பூச்சி, தேனி, யானை, வண்டு, மான், மீன், பிங்களை என்ற வேசி, சிட்டுக்குருவி, குழந்தை, கன்னிகை, அம்பு செய்பவன், பாம்பு, எட்டுக்காலி, குளவி ஆகிய இவர்களே என்னுடைய 24 குருமார்கள். இவர்கள் ஒவ்வொருவரிடமிருந்தும் நான் கற்றவைகளை கூறுகிறேன். யார் எதை செய்தாலும் அதனால் பாதிப்பு ஏற்படாமல் பொறுமையுடன் இருப்பது பூமி. குத்தி குழி தோண்டினாலும் மிதித்தாலும்
இழிவான பொருட்களை தன்மேல் போட்டாலும், விளக்கு ஏற்றி பூஜித்தாலும், நமஸ்காரம் செய்தாலும் எல்லாவற்றையும் ஒரே மாதிரியாக ஒரே பாவத்தில் பூமி ஏற்றுக்கொள்கிறது. இவ்வாறு எல்லாவற்றையும் மனப்பூர்வமாகவும் எவ்வித குறைகளும் கூறாமலும் பூமி பொறுத்து கொள்கிறது. அதனால் அதற்கு க்ஷமாதேவி என்ற பெயர் உண்டாயிற்று. பூதேவியை போன்று எதனாலும் பாதிப்பு அடையாமல் பொறுமையுடன் இருப்பதுதான் ஒரு சந்நியாசிக்கு முதலில் தேவையான குணம். உலகம் துக்கமயமானது. ஜீவிகள் அநேகமாக கொடுத்து வைக்காதவர்கள், நிர்பாகியவான்கள் என்னும்போது அவர்கள் விரும்பாதவை பலவும் வந்து கொண்டே இருக்கும். வரும் அனுபவங்கள் ஒவ்வொன்றிலும் பாதிக்கப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டால் எப்போதுதான் நிம்மதி கிடைக்கும்? அதனால் எந்த அனுபவம் நேர்ந்தாலும் சிறிதும் அசைந்து கொடுக்காமலும் உணர்ச்சி வசப்படாமலும் இருக்கத்தக்க பொறுமையே, திதிக்ஷையே பூமியிடமிருந்து நான் கற்ற முதல் பாடம். பூமியின் அங்கமான மலைகளிலிருந்தும் நான் சிலவற்றை கற்றேன். பர்வதங்களில் ரத்னங்கள், மூலிகைகள், தாத்துக்கள், கனிம வளங்கள் முதலிய விலைமதிப்பற்ற பொருட்கள் அநேகம் உண்டு. எண்ணற்ற செல்வங்கள் நிறைந்தவை மலைகள் என்றும் அவை ஒன்றும் மலைக்கு தேவையில்லை, மற்றவர்களுக்காகவே அவற்றை சுமக்கிறது. யார் வேண்டுமானாலும் எப்போது வேண்டுமானாலும் எதை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். மலைகளை போன்ற தியாக குணம் வேறு எவருக்கும் இருக்கும் என கூற முடியாது. அவைகள் அத்தனை தியாகிகள். பர்வதங்களிலிருந்து நான் கற்றது தியாகமே. முதல் குருவான பூமியிலிருந்து நான் கற்றவை பொறுமையும் தியாகமுமே. இந்த இரண்டு குணங்களையே ஒரு யதி முதலில் சம்பாதித்து கொள்ள வேண்டும். வாயு எல்லா வஸ்துக்களிலும் உள்ளும் புறமும் ஒரே மாதிரி வியாபித்து கொண்டிருக்கிறது என்றாலும் எந்த ஒரு பொருளின் தனித்தன்மையுடனும் தன்னை சேர்த்து கொள்வதில்லை. எல்லாவற்றிற்கும் தான் ஆசிரியமாக இருந்தாலும் எதையும் தனக்கு ஆதாரமாக கொள்ளவில்லை. இது வாயுவின் சுபாவம். ஒரு துறவிக்கும் இதே குணம்தான் வளர வேண்டும். துறவிக்கு எந்த விதமான எதிர்பார்ப்பும் இருக்கக்கூடாது. ஆத்மாவை தவிர எந்த ஆசிரியமும் அவனுக்கு இருக்கக்கூடாது. தான் எங்கு சென்றாலும் தன்னிடம் எது வந்து சேர்ந்தாலும் அவை ஒன்றிலும் ஒட்டிக்கொள்ளாமல் தனது வேலையான பிரம்மனிஷ்டை என்பதிலேயே இடைவிடாது ஈடுபட்டிருக்க வேண்டும். இதுதான் வாயுவிடமிருந்து கற்ற இரண்டாவது பாடம். ஆகாயமும் ஏறக்குறைய வாயுவைப் போல எல்லா இடத்திலும் வியாபித்து எல்லாவற்றிற்கும் ஆதாரமாக இருக்கிறது. ஆனால் எதனுடனும் சேர்ந்து கொள்வதில்லை. இதுவே ஆகாயத்திலிருந்து படித்த பாடம். தண்ணீரும் இயற்கையாகவே தூய்மையானது. மற்ற வஸ்துக்களின் மாசை தான் ஏற்றுக்கொண்டு தனது தூய்மையை அவற்றுக்கு அளிக்கும். தூய்மையற்ற பொருட்கள் தங்கள் அசுத்தத்தை நீக்க தண்ணீரையே துணையாக கொண்டுள்ளன. தண்ணீரே எல்லா ஜீவன்களுக்கும் வாழ்வாதாரமாக உள்ளது. ஒரு துறவியும் இதுபோலத்தான் இருக்க வேண்டும். தன்னுடைய சாநித்தியத்தாலும் சேர்க்கையினாலும் மற்றவர்களின் துன்பங்கள் முழுவதையும் நீக்கி அவர்களுடைய புண்ணியத்தை வளர்க்கும் தகுதியும் தவ வலிமையும் நிறைந்தவனாக ஒரு யதி இருக்க வேண்டும். அதே சமயம் பிறர் துன்பம் சிறிதாயினும் அது தன்னை பாதிக்காமல் கவனமுடன் இருக்க வேண்டும். எல்லோரிடமும் அன்பு காட்ட வேண்டும் என்றாலும் எவரிடமும் பற்று வைக்கக்கூடாது. யதி இவ்வாறு தான் வாழ வேண்டும் என்று தண்ணீராகிய குரு கற்றுத்தந்த பாடம் இது. பிரகாசத்துடன் எரிவதும் இருட்டை நீக்கி ஒளியை தருவதும் அக்னி. அதுபோல துறவியும் தனது தவத்தினால் ஜொலிப்பவனாகவும் பிறரது அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை கொடுப்பவனாகவும் இருக்க வேண்டும். சந்திரன் தேய்ந்து வளரும் இயற்கை உடையவன். கிருஷ்ண பட்சத்தில் தேய்ந்து கொண்டே வந்து பின்பு முழுவதுமாக இல்லாமல் போய்விடுகிறான். இதற்கு மாறாக சுக்ல பட்சத்தில் வளர்ந்து கொண்டே வந்து பௌர்ணமி அன்று பூர்ணனாக ஆகிறான். உண்மையில் சந்திரனுக்கு தேய்மானமும் வளர்ச்சியும் கிடையாது. அவனது கலைகளுக்குத்தான் அவை உள்ளன. சந்திரன் எப்போதும் பூர்ணமே. இதுபோல தான் என்னும் ஆத்மாவிற்கு தேய்வு, வளர்ச்சி, ஜனன மரணங்கள் இவை இல்லை என்றும் தனது கலைகளான அங்கங்களான சரீரம் முதலிய உபாதிகளுக்கே அவை உள்ளன என்பதும் புரியும். தான் என்னும் ஆத்மா பிறப்பு இறப்பு இல்லாதது என்றும் அது எப்போதுமே ஒரே மாதிரியாக மாறுபாடின்றி உள்ளது என்றும் சந்திரனாகிய குருவிடமிருந்து கற்றுக்கொண்டேன். ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய பரமாத்மனே நமஹ.